Don't forget to like, subscribe and share the videos. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 இல்லனா குரூப் 2 க்கு தேவையான ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர் டாபிக் தான் எடுத்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? சோ என்ன டாபிக்னா தோடா பழங்குடி. ஓகே, சோ தோடா பழங்குடிங்கிறது நமக்கு வந்து நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழங்குடி இனம் தான் தோடா பழங்குடி. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நியூ இயர் செலிப்ரேஷன் அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த விழாவை வந்து கொண்டாடி இருக்காங்க. ஓகேவா? சோ அதனாலதான் தோடா பழங்குடி பத்தியும் அதுக்கப்புறம் அந்த விழாவை பத்தியும் எடுத்து பார்க்க போறோம். நியூஸ்ல பாக்குறப்ப தமிழ்நாட்டின் நீலகிரி மலைப்பகுதியில் வசிக்கும் பழமையான திராவிட இனக்குழுக்களில் ஒன்றான தோடா பழங்குடியினர் புத்தாண்டை குறிக்கும் வகையில் அவர்களின் பாரம்பரிய மோத்வேத் திருவிழாவை கொண்டாடினர். ஓகே, சோ இந்த மோத்வேத் அப்படிங்கிற திருவிழா வந்து எந்த பழங்குடியினரை சார்ந்தது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி கூட கேட்கலாம், பிலிம்ஸ் வந்து கேட்கலாம். சோ என்ன இதுனா மோத்வேத் அப்படிங்கிற திருவிழா தான் நமக்கு வந்து தோடா பழங்குடியினர் சார்ந்துள்ளது. ஓகே, பழங்குடியினரின் சமூக தலைமையான முத்தநாடு முண்டில் அனைத்து வயதினரையும் ஒன்றிணைத்து இந்த விழாக்கள் நடைபெற்றன. ஓகே, சோ அவங்களோட தலைமையகம் எது அப்படின்னா முத்தநாடு முண்டில் அப்படிங்கிற ஒரு பகுதியில தான் இந்த திருவிழா வந்து நடைபெற்றிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் தோடா பழங்குடி பத்தி டீட்டெயிலா பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் அவங்களோட லொகேஷன். இவர்கள் தமிழ்நாட்டின் மேல் நீலகிரி பீடபூமியில் வசிக்கும் பழமையான இனக்குழுக்களில் ஒன்றாகும். ஓகே, சோ மேல் நீலகிரி பீடபூமி. ஓகே, சோ நீலகிரி பிளாட்டோ இருக்கு பாத்தீங்களா, அந்த நீலகிரி பிளாட்டோட அப்பர் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு இனக்குழு தான் இந்த தோடா பழங்குடியினர். ஓகே, தோடாக்கள் பைகி, பெக்கன், குட்டன், கென்னா மற்றும் தோடி என 5 குலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளனர். ஓகே, சோ தோடா பழங்குடியினர் ஒட்டுமொத்தமா ஒரு குழு வந்து இருந்தாலுமே அவனுக்குள்ளே சில 5 பிரிவுகள் வந்து இருக்குது. ஓகே, சோ என்னெல்லாம் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பைகி, பெக்கன், குட்டன், கென்னா மற்றும் தோடி. ஓகே, சோ இதுவும் நம்மளுக்கு வந்து முக்கியமா வந்து நோட் பண்ணி வச்சுக்கூடிய ஒரு பாயிண்ட் தான். ஓகே, தோடா மக்கள் தோடா மொழியை பேசுகிறார்கள். இது தென் திராவிட துணைக்குழுவில் ஒரு பகுதியான இலக்கியம் அல்லாத திராவிட மொழியாகும். ஓகே, சோ இலக்கியம் அல்லாத திராவிட மொழின்னு சொல்லி தெரியறப்ப நம்மளுக்கு வந்து இதுக்கு வந்து எழுத்துப்பூர்வம் வந்து கிடையாது, எழுத்து முறை வந்து கிடையாது இந்த மொழிக்கு. இது வந்து பேச்சு முறையா மட்டும் இருக்கக்கூடிய ஒரு மொழி தான் தோடா மொழி. ஓகேவா? சோ இவங்களுக்கான லிட்ரேச்சரோ இல்லைன்னா ஒரு எழுத்து முறை எதுவுமே வந்து கிடையாது. ஓகே, அவர்கள் மூடிய சமூகம் அல்லது மூண்ட் எனப்படும் குக்கிராமத்தில் வாழ்கின்றனர். ஓகே, சோ அவங்க வாழக்கூடிய கிராமம் எதுனா மூண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து நேம் சொல்றாங்க. இது ஒரு தந்தை கால்வழி வம்சாவளி குழுவாகும். அதன் உறுப்பினர்கள் ஆண் வழியில் பரம்பரை வழித்தோற்றம் வம்சாவளியின் விதியை அடிப்படையாக கொண்டது. அவர்களின் சமூகம் தாத்தாசோல் மற்றும் தேவியோல் என்ற 2 குழுக்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. ஓகேவா? சோ நமக்கு வந்து பாக்குறப்ப இது வந்து ஒரு பேட்ரிலினியல் அப்படிங்கிற நம்மளுக்கு வந்து தெரிய வருது. அந்த மாதிரி சொசைட்டில வந்து என்னன்னா அவங்களோட அந்த ஆண் வாரிசு வந்து எப்படி இருக்கோ அவங்கள தொடர்ந்து தான் இந்த இனக்குழு வந்து பயணிச்சுட்டு வரும். ஓகேவா? அந்த மாதிரியான ஒரு குழு தான் தோடா இனம். அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த குலப்பிரிவு எதுனா தாத்தோசோல் மற்றும் தேவியோல். ஓகேவா? சோ இந்த தேவியோல் அப்படிங்கிறது 2 இனக்குழு, அந்த குலப்பிரிவு வந்து தோடா பழங்குடியினர்கிட்ட வந்து இருக்குது. ஓகே, சோ அவங்களுக்குள்ளதான் அவங்க வந்து மேரேஜ் வந்து பண்ணிப்பாங்க. தோடா பழங்குடியினர்களிடையே சமூக நல்லிணக்கம் அல்லது ஒற்றுமையை பேணுவதற்காக நோய் எனப்படும் அவர்களது சொந்த பாரம்பரிய அரசாங்கத்தால் பல தலைமையர்களாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. ஓகே, சோ நம்மளுக்கு வந்து எப்படி நம்மளுக்கு வந்து தமிழ்நாடு இருக்கணும், தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு ஆட்சி முறையை வந்து பயணிக்கக்கூடிய ஒரு துறையா வந்து இருக்கு பாத்தீங்களா, அதே மாதிரி தோடா பழங்குடி இருக்குன்னு சொல்லி அவங்களுக்குன்னு ஒரு அரசு முறை வந்து இருக்குது. அது என்ன நோய் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, இந்த நோய்முக்கு மோனேகர் என்ற தோடா பழங்குடியினர் தலைவர் தலைமை என்கிறார். தோடாக்களை கட்டுப்படுத்தும் முழு அதிகாரமும் அவருக்கு உண்டு மற்றும் தோடா சமூகத்தில் நீதியை வழங்குகிறார். ஓகே, சோ அந்த நோய்மோட தலைவர் யாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மோனேகர் அப்படிங்கிற நம்மளுக்கு பேர் வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, சோ இந்த மாதிரி சில ஃபேக்சுவலான சில டெர்மினாலஜிஸ் நம்மளுக்கு வந்து இந்த இதுல வந்து இருக்குது. ஓகே, சோ இந்த நோயும் அதுக்கப்புறம் மோனேகர், தார்த்தோசோல் மற்றும் தெவியோல், முன்ட், அதுக்கப்புறம் அவங்களோட மற்ற பெயர்கள், அது மாதிரி எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ஃபேக்சுவலா நம்மளுக்கு வந்து கண்டிப்பா வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ தமிழ்நாட்டில் கூட ஒரு பழங்குடியினை பத்தி நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னா இதை பத்தி இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, இவனோட தொழில் முக்கியமா எதுன்னு பார்த்தோம்னா இந்த பழங்குடியினர் பெரும்பாலும் எருமை மேய்த்தல் மற்றும் சித்திரை தையல் அல்லது பூப்பின்னலையை நம்பி வாழ்கின்றனர். ஓகே, சோ எருமை மேய்த்தல் சொல்லி தெரியும். அதுக்கப்புறம் என்னன்னா இந்த சித்திரை தையல் இது பூப்பின்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா நம்ம இங்கிலீஷ்ல சிம்பிளா நமக்கு புரிய மாதிரி சொல்லலாம் அப்படின்னா எம்ப்ராய்டரி. ஓகே, சோ இந்த எம்ப்ராய்டரி பேஸ்டான ஒர்க் இல்லைன்னா அந்த கிளாத்ல வந்து போறதை வச்சுதான் இவங்களோட முக்கியமான தொழிலை வந்து நடத்திட்டு வராங்க. ஓகேவா? சோ இந்த ட்ரெஸ்ல கூட பார்த்ததுக்கு இவங்களோட அந்த சித்திரத்தையில் வந்து எப்படி இருக்குது, அவரோட நிறங்கள் எல்லாம் எப்படி இருக்குதுன்னா முக்கியமா அந்த சிகப்பு, கருப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு சாம்பல் கலர். ஓகே, சோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் அவங்களோட டோட்டல் அட்டையருமே வந்து இருக்குது. அதன் உறுப்பினர்கள் வெள்ளை துணிகளில் சிகப்பு மற்றும் கருப்பு பூப்பின்னலுக்கு அறியப்பட்ட நம்ப முடியாத திறமையை கைவினைகளாக உள்ளனர். இது அவர்களுக்கு ஜிஐ டேக். ஓகே, சோ அந்த புவியியல் அறிகுறி குறிச்சலை பெற்றுள்ளது. ஓகே, சோ இதுல நமக்கு இன்னொரு பாயிண்ட் என்னது தெரியுது அப்படின்னா
தோடா பழங்குடியினரின் சித்திர தையல் வந்து அவங்களுக்கு வந்து ஜிஐ டேக் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் நமக்கு வந்து தெரிய வருது. ஓகே, அவர்கள் மோத்வேத் அல்லது எருமை திருவிழா என்று அழைக்கப்படும் திருவிழாவை ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அல்லது ஜனவரி முதல் ஞாயிற்றுக்கிழமைகளை கொண்டாடுகின்றனர். ஓகேவா? சோ அவங்க அந்த மோத்வேத் திருவிழா எந்த டைம்ல வந்து நடக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து சொல்றாங்க. ஓகேவா? சோ இந்த மாதிரியான ஃபேக்ட் எல்லாமே நமக்கு வந்து தெரிஞ்ச போதும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ வந்து என்ன பார்த்துருக்கோம்னா தோடா பழங்குடியினரை பத்தி பார்த்துருக்கோம். அவங்களோட முக்கியமான அவங்க எந்த ஏரியால வந்து இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு எடுக்கக்கூடிய அந்த இனக்குழுல என்ன இருக்கு, அதுக்கப்புறம் அந்த குலப்பிரிவு என்ன, அதுக்கப்புறம் அவங்களோட அரச முறை வந்து எப்படி இருக்கு, அவங்களோட தலைவர் யாரு, அவரோட டியூட்டில என்ன, அதுக்கப்புறம் இவங்க கொண்டாடக்கூடிய திருவிழா வந்து என்னது, மோத்வேத். ஓகே, ஸோ அந்த மாதிரி எல்லா விதமான எதுவுமே எடுத்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் இந்த வீடியோல. ஓகே, ஸோ வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்றேன். ஸோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். அண்ட் தான் பை ஃப்ரம் கணேஷ் ஐஎஸ் அகாடமி. தேங்க்யூ.